பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. இந்த வார்த்தையை நம்ம பல தடவை பல கோணங்கள்ல கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தையை குறித்து நம்ம புரிஞ்சு வச்சிருந்த புரிதல் என்னன்னா, நம்மகிட்ட பரிசுத்தம் இல்லைண்டா தேவன் நம்மளை தேடி வர மாட்டார், அல்லது தேவன் நம்மளை தரிசிக்க மாட்டார். கடவுள் நாம பாவம் செய்கிற பொழுது நம்மளை விட்டு தூரம் போயிடுவார் என்ற விதமாக தான் நாங்கள் இந்த வார்த்தையை இதுவரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆதாம் முதலாக பாவம் செய்கிறார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்த போது இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சு கொண்ட விதத்தில் பார்த்தா தேவன் ஆதாம் ஏவாளை தேடி வந்திருக்கக்கூடாது. தேவன் ஏதேனுக்குள்ளேயே வந்திருக்கக்கூடாது. அவர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரையும் தரிசிக்க முடியாதுன்னு சொன்னால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது தேவன் அவங்கள விட்டு விலகி போயிருக்கணும். ஆனால் அங்கே நடக்கிற சம்பவம் வேறு விதமாக இருக்குது. அவங்க பாவம் செய்த பிறகும் தேவன் அந்த இடத்துல ஆதாம் ஏவாளை தேடி வருகிறார். தேவன் ஆதாம் ஏவாளை தேடி அவங்கள விசாரிக்கிறதுக்காக அங்கே வார. ஆனால் ஆதாம் ஏவாள் தான் தேவனை விட்டு தூரமாக போய் ஒளிஞ்சு கொள்கிறாங்க. அப்போ இந்த வசனத்துடைய ஆழம் என்னன்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கிறதுல நமக்குத்தான் பிரச்சனை இருக்கு ஒழிய தேவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்முடைய பாவங்கள்னால, நம்முடைய மீறுதல்கள்னால நாம தேவனை தரிசிக்க முடியாத இடத்துக்கு நம்முடைய இருதயத்தை கொண்டு போயிருக்கோம். ஆனால் தேவன் நம்மளை தேடி வர்றவராக தான் இருக்கிறார்.